வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமா? என்னுடைய வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்துக்கிருக்கு. தென் மாவட்டங்களுக்கு ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்காக வராரு. என்னைய ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்துக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்காகவே வருமான வரித்துறையினருடைய சோதனை நடக்குது. என்னைய வீட்டில் சிறைபிடித்து வச்சிருக்காங்க, வீட்டில் என்ன முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. கொஞ்ச நேரத்தில் இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்படி எந்த சோதனையும் செல்வ பெருந்தகை வீட்டில் நாங்கள் நடத்தலையே, எந்த ரைடும் நடத்தலை, அவர் அடிச்சு விட்றாரு அப்படின்னு இன்கம் டேக்ஸ் சொல்ல சம்பவங்க. இது தெரியாமல் அவசரப்பட்டுட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பிரச்சாரம் முடிகிறதுக்கு 48 மணி நேரம் கூட இல்லை, இந்த நேரத்தில் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரை முடக்க பார்க்குறீங்களா, பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அவசரப்பட்டு ஒரு பெரிய ரைட்டப் எழுதியிருக்காரு. அண்ணாமலை சும்மா இருப்பாரா? அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தென் மாவட்டங்களுக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொள்றதுக்காக வராரு. முந்தானேத்து சோளிங்கரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்திக்கு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு செல்வ பெருந்தகை. ராகுல் காந்தி ஒன்று பேச இவர் பாட்டுக்கும் அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ உளறி இருக்காரு. இந்த விஷயம் ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனால இனி செல்வ பெருந்தகை என்னுடைய எந்த பொதுக்கூட்ட பக்கமே வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருப்பார் போல. செல்வ பெருந்தகைக்கு ராகுல் காந்தியுடைய பொதுக்கூட்டத்துக்கு வரதுக்கு அழைப்பு வராமல் இருந்திருக்கும். இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது, என்னைய வீட்டிலே சிறைபிடிச்சு வச்சுருக்காங்க, ராகுல் காந்தியுடைய பொதுக்கூட்டத்துக்கு என்னைய போக விடாமல் தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்காரு. அவசரப்பட்டு முதல்வரும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை போட்ட பதிவு தான் இன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேச்சு. பாலிமர் நியூஸ் என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா, அண்ணாமலை சொன்ன மாதிரி செல்வ பெருந்தகைக்கு ராகுல் காந்தியுடைய பொதுக்கூட்டத்துக்கு வரதுக்கு அழைப்பு விடப்படலை, மாநில தலைவரே அழைக்கப்படலை. காரணம், அவர் சோளிங்கரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணதுனால கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் ட்ரோல் மெட்டீரியலாக ராகுல் காந்தியுடைய பரப்புரை கூட்டம் மாறி போயிருச்சு. அதில் ராகுல் காந்தி செம்ம டென்ஷனில் இருக்கார் செல்வ பெருந்தகை மேலே. அதனால தான் எந்த அழைப்பும் செல்வ பெருந்தகைக்கு விடப்படலை. இதை சமாளிக்கிறதுக்காக இன்கம் டேக்ஸ் மேலே பழிய தூக்கி போட்டிருக்காரு செல்வ பெருந்தகை அப்படின்னு அண்ணாமலை சொன்ன மாதிரியே பாலிமர் செய்திகள் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டார்ல, பாஜக தொண்டர்கள் என்ன பதிவிடுறாங்கன்னா, செல்வ பெருந்தகையை யாராவது தடுக்க நினைப்பாங்களா? செல்வ பெருந்தகை தென் மாவட்டங்களில் ராகுல் காந்தியுடைய பரப்புரை கூட்டத்துக்கு செல்வ பெருந்தகை போயிருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அவர் தென் மாவட்டங்கள்லையும் ராகுல் காந்திக்காக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும், நாங்கள் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கணும். அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சே அப்படிங்கிறதா எங்களுக்கு வருத்தம். எங்கள் மேலே பழிய தூக்கி போடுறீங்க, நாங்கள் செல்வ பெருந்தகையெல்லாம் தடுத்து நிப்பாட்டுவோமா? அவரை நாங்கள் அனுப்பி விட தான் பார்ப்போம் அப்படின்னு பாஜக அதிமுக கூட்டணி நக்கல் பண்ணுறாங்க.